ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராயல் ஃபிசியோ சேனல். அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஆக்சிடெண்ட். என்னடா ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சிடெண்ட்னா ஆக்சிடெண்ட் கிடையாது. ஆக்சிடெண்ட் அதாவது நீங்கள் ரோட்டில் போவீங்க, அந்த டைமில் வேறு யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ண போகிறீங்கன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? அதாவது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்கல்ல, ஏதோ உதவணும்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும் போது என்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவீங்கள்ல. அது என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதாவது நம்ம இன்றைக்கி ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாலாம் பார்க்க போகிறதில்ல, ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே நினச்சி பார்த்துருக்கலாம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா, யாருக்காவது ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னே யாருக்குமே தெரியாது. அதனால் அதை பற்றி எப்படி பண்ணலாம், என்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 108க்கு கால் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? 108க்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கள சீக்கிரமாக நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். ஓகேவா? மறந்துடாதீங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்களால ரெக்கவரி கொடுக்க முடியும். ஓகேவா? அவங்க எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? அவங்க வந்து கால் அடிபட்டிருக்கா இல்லை கை அடிபட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள். மெயினாக பக்கத்தில் அவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னா தண்ணி கொடுங்க. தண்ணினா கொஞ்சம் நஞ்சம் தண்ணி கிடையாது, அதிகமாக கொடுக்கணும், நிறையா கொடுக்கணும். ஓகேவா? தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு ரத்தம் போக போக அந்த தண்ணி தான் அவங்களுக்கு ரத்தமாக மாறிக்கிட்டு இருக்கும். சொல்லப்போனால் ஒரு குளுக்கோஸ் மாதிரி. ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம குளுக்கோஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் நம்மள்ட்ட அந்த இடத்துல குளுக்கோஸ் இருக்காதுல்ல, அதனால் தண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? மறக்காமல் தண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 108க்கு ஃபஸ்ட்டே கால் பண்ணிடணும். கால் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது வர வரைக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டுருக்குன்னா அந்த இடத்துல முதல்ல ஈரத்துணியை சுத்த ட்ரை பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிபட்டு அந்த இடத்துல போன் வந்து வெளில வந்து தெரியும், சில இடத்துல செராய்ப்பு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு இன்ஜூரிஸ் இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் மெயினாக அந்த இடத்துல ஈரத்துணி ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி தண்ணியில் நனைச்சி அவங்கள சுற்றி ரேப் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி ரேப் பண்ணுறது மூலிமா இன்ஃபெக்ஷன்லாம் தடுக்கலாம். அதுவும் இல்லாமல் பிளட்டு போகிறதையும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா படார்னு நீங்களே தூக்கி ஒரு ஆட்டோலையோ எதுலேயோ போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி தூக்கணுன்னா, 2 பேர் காலையும் 2 பேர் தலை பக்கத்தையும் பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு முதுகெலும்பு உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் பிடிக்கும்போது அவங்க முதுகுலையும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க முதுகெலும்பு உடையாமல் இருக்கும். நீங்கள் தூக்கிட்டு போகிறது, அதாவது எப்படி சொல்லணுன்னா, உதவி பண்ணணும்னு நினச்சி அது உபத்திரத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது கண்டிப்பாக இந்த ஆக்சிடெண்ட்டில் எதனால் ஆகுதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? நம்ம தப்பாக போகிறதுனால. நம்ம மீன்ஸ் நம்ம மட்டும் கிடையாது, எய்த்தாப்பில் போகிறதும் நம்ம தான். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரதும் நம்ம தான், நம்மளும் தான் போயிட்டுருக்கோம். அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல பத்திரமா எப்படி போகிறோன்றத முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போகணுன்னா ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போகிறத மட்டும் தவிர்க்கணும். ஓகேவா? ஸ்பீட் அவசியம் கிடையாது, வேகம் விவேகம் அல்ல. அதே மாதிரி 3 பேரை கூப்பிட்டு போகக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோன் பேசிக்கிட்டு, மெயினாக ஃபோன் பேசிக்கிட்டு வண்டியோ காரோ ட்ரைவ் பண்ணாதீங்க.
அப்புறம் மஸ்ட் ஹெல்மெட் வந்து வியர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஹெல்மெட் வியர் பண்ணுறதுனால தலைக்கு அடிபடாமல் நம்ம பாதுகாக்கலாம். ஓகேவா? தலைக்கு அடிபடாமல் இருந்ததுனாலே நமக்கு பிரெயின் டெத் ஆகாமல், அப்புறம் அது தலையில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் நாள் ஆகி அது ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு கூட நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து தலை அடிபடாமல் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு தலை அடிபடாமல் பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதாக இருக்கும். ஓகேவா? நம்ம தான் நம்மளை பார்த்து இருந்துக்கணும். ஓகேவா? அடுத்தது, இவங்களை வந்து நம்ம ப்ராப்பராக பொசிஷன் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களான்றதை நம்ம மானிட்டர் பண்ணணும். அடுத்தது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க வண்டி நம்பரை மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கூட, ஆப்போசிட்டில் யாராவது இடிச்சிட்டு போனாங்கன்னா கூட நீங்கள் அவங்க வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும்போது அவங்க திடீர்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மெயினாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கூட நீங்கள் அந்த நம்பரை கொடுக்கலாம். இந்த வண்டி தான் இடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் அடையாளம் சொன்னீங்கன்னா அதை வச்சு அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. தண்ணி குடிக்கிறதோட பயன்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணி குடிக்கிறதோட பயன்கள் உங்களுக்கு தெரியலனா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மெயினாக ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வரும். ஹார்ட் அட்டாக்னால் எப்படின்னா சிம்டம்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது எப்படி இருக்குன்றது. அந்த அவேர்னஸ் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஐ பட்டனில் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட்டு சம்மந்தமாகவும் போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்ட்ரோக் சம்மந்தமாகவும் வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட சிம்டம்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி அது வந்துருச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதும் தெரிய வரும். ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, அதாவது இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, இதை மறக்காமல் ஷேர் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் மெயினாக இந்த மாதிரி வீடியோ வேணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வணக்கம்.